இந்த சேனல் பொழுதுபோக்கு நோக்கங்களுக்கு மட்டுமே தயாரிக்கப்பட்டது. நாங்கள் எந்த ஒரு ஆன்மீகம் மற்றும் எந்த ஒரு மூட நம்பிக்கை நடவடிக்கைகளையும் ஆதரிப்பதில்லை. 700 வருஷங்களுக்கு முன்னாடி 7 பலிகள் இந்த பிரம்மாண்டத்தில் இருக்கிற ராட்சசர்களை கட்டுப்படுத்துகிற கல் என் கைக்கு கிடைச்சிது. 7 பலிகள் நம்ம ஆத்மா கட்டுப்பாட்டை இழக்க செய்யுது. என்னோட யாகம் முடிஞ்ச உடனேயே இந்த ராட்சச கல் இந்த உலகத்தில் இருக்கிற ஆளுங்களோட ஆத்மாவை என் இஷ்டத்துக்கு கட்டுப்படுத்துகிற சக்தியை எனக்கு கொடுக்கும். நான் இந்த உலகத்துக்கே கடவுளாக போனேன். அப்போதான் என்னோட யாகத்துக்கு நடுவில் 7 பலிகள்ல ஒரு பலி அவனோட கண்ணை திறந்துட்டான். தீபம் பிரஜ்வலந்து ஷிலாயாய ஹிருதய ஜீவன்கு சன்வஹந்து ரக்தே உத்தித்த பிரணய ஜாஹந்து சப்ததேஹாஹ சக்திகு வாஹந்து தமசோ ஜீவன் பிரஜ்வலந்து. இல்ல, யாகம் பாதியிலேயே நின்றுடுச்சு. அந்த கல்லோட சக்தி பாதியில் தடைப்பட்டதுனால, அந்த சக்தியோட கோபத்தினால நான் இருட்டு உலகத்தில் கைது செய்யப்பட்டேன். அப்புறம் என்னோட 7 துண்டுகள் இந்தியாவில் வெவ்வேறு திசையில் போய் விழுந்துச்சு. எந்த புத்தகத்துல இருந்து இந்த கல்லை பற்றி எனக்கு தெரிஞ்சதோ அந்த புத்தகத்தை அந்த ஷைத்தானே எழுதுச்சு. அந்த புத்தகத்தில் இன்னொரு விஷயமும் எழுதப்பட்டிருக்கு. ஒருவேளை நான் அந்த இருட்டில் இருந்து வெளியே வரணும்னா, மறுபடியும் இந்த உலகத்தை ஆட்சி செய்யணும்னா, அதுக்காக நான் மறுபடியும் அந்த பலியில் இருந்த 7 பேரோட வம்சத்தில் இருக்கிற ஆளை பிடிச்சி அவங்கள நான் பலி கொடுக்கணும். இனிமே காத்திருக்க முடியாது. காய்ஸ், நீங்க ஏன் மேல வரல? அப்புறம் இவ்வளவு அர்ஜென்ட்டா என்ன எதுக்காக வர சொன்னீங்க? பூனம், இந்த மலைக்கு நம்ம ட்ரெக்கிங்க்கு போன மாசம் தானே போயிருந்தோம். அந்த போட்டோவை இப்பயும் அப்லோட் பண்ணிருக்க. உன்னோட 2,10,000 ஃபாலோவர்ஸை முட்டாளாக்கிட்டு இருக்கியா என்ன? நம்மள மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் இப்படிதானே ரெடி ஆகணும். உனக்கு என்ன தெரியும்? நாள் முழுக்க வெட்டித்தனமா நீரஜோட வீடு இல்ல பீமோட வீட்டுல உட்காந்துருக்க. சரியான வெட்டி பைய. அப்புறம் மீரா, இந்த பைத்தியங்களை பத்தி படிச்சு நீயும் பைத்தியமாயிட்டியா? எக்ஸ்கியூஸ் மீ, ஐ எம் அ சைக்காலஜிஸ்ட். நான் மனிதர்களோட செலப்ரலை பத்தி படிச்சிட்டு இருக்கேன். யாக் மீரா, நீ பார்ட்டில பிரெயின்ஸை பத்தி படிச்சிட்டு இருக்கியா? பீமு, கேன் யூ ப்ளீஸ் ஸ்டாப் டூயிங் த புஷ்அப்ஸ்? இட்ஸ் இரிட்டேட்டிங் மீ நவ். சீக்கிரமாவே ஆர்மி ஜாயினிங் ஆரம்பிக்க போகுது. நான் கண்டிப்பா ஆர்மியில சேரணும். அந்த திமிரு பிடிச்ச ஆபீசர்ஸ் முன்னாடி என்ன நான் நிரூபிச்சு காட்டணும்ல. என்ன பாடி பாயினுக்கு? பூனம், சொல்லு. இப்பதான் அண்ணனோட புஷ்அப்ஸ் இரிட்டேட் ஆகுதுன்னு சொன்னேன். இப்ப எழுந்து நின்னதும் உன்கிட்ட இருந்து வார்த்தையே வரல. உன்னோட யூபிஎஸ் ஸ்டடிஸ் முடிஞ்சதா இல்ல வாழ்நாள் முழுக்க போனோட தான் வாழ போறியா? நான் யூபிஎஸோட மாக் இன்டர்வியூ எப்படி கொடுக்கணும்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் அமைதியா இருங்க. நான் உங்க எல்லாரையும் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் இங்க வர சொல்லியிருக்கேன். ஆரவுக்கு என்னோட அப்பாவோட லாஸ்ட் லொகேஷன் கிடைச்சிருக்கு. என்ன, நிஜமாவா? நீரஜோட அப்பா காணாம போய் 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. இந்த கடைசி 7 வருஷம் நம்ம எல்லாரும் அவரை எல்லா இடத்துலயும் தேடிட்டோம். ஆனா இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி தான் எனக்கு நீரஜோட அப்பாவோட வாட்சோட கடைசி லொகேஷன் கிடைச்சிருக்கு. நீரஜ் டேடோட லாஸ்ட் லொகேஷனா? அது அவனோட அப்பா மொபைல் போன்ல லாஸ்ட் லொகேஷன் எது கிடைச்சதோ அதுதானே இருக்கும். இல்ல, அப்பாவோட போன் லொகேஷன் எங்க இருந்துச்சோ அதுக்கும் இந்த வாட்சோட லொகேஷனுக்கும் ரொம்ப டிஃபரெண்ட் இருக்கு. அப்புறம் அந்த லொகேஷனை இது வரைக்கும் யாரும் பார்த்ததே இல்ல. அரவ், அப்படி இதுதான் விஷயம்னா இவ்ளோ நேரம் ஏன் நீ எடுத்துக்கிட்ட? ஒரு வாட்ச் ஐபியை ட்ரேஸ் பண்றதுக்கு நீ லக்னோவோட டாப் ஹேக்கர் தானே? எக்ஸாக்ட்லி, நானும் இதை தான் சொல்ல வரேன். யாரோ முதல்லயே அந்த வாட்சை ஹேக் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அந்த கோடு தேடுறதுக்காக தான் எனக்கு இவ்வளோ டைம் ஆச்சு. அதை யாரு ஹேக் பண்ணியிருந்தாங்களோ அவங்க யாருன்னு தெரியுமா? யாரு? பூனமோட 2,10,000 ஃபாலோவர்ஸ்ல ஒரு ஃபாலோவர் தான். அவன் தான் நீரஜோட அப்பா வாட்சை ஹேக் பண்ணியிருந்தான்.
அப்படின்னா அப்போ இதுக்கு அர்த்தம் என்ன? பூனம கூட யாரோ கவனிக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். அரவ், லாஸ்ட் லொகேஷன் எங்க காட்டுது? லாஸ்ட் லொகேஷன் ஷிம்பார் ஜங்கிள்ல காட்டுது. இது அந்த காட்டுக்கு நடுவுல தானே இருக்கு. அதாவது அங்க இருந்து தானே மக்கள் எல்லாரும் காணாம போயிடுறாங்கன்னு சொல்றாங்க. நாம அங்க போறது நல்லது இல்லைன்னு தோணுது. இன்னும் போகிறத பத்தி பேசவே இல்ல, அதுக்குள்ள பாருங்க இவனுக்கு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. எப்ப போகணும் அத சொல்லுங்க. காட்டுக்குள்ள போய் வேட்டையாடுறதுக்கு நான் எப்பவும் தயாரா இருக்கேன். ஆனா அண்ணன், உங்களுக்கு புத்தி எருவ மாதிரி. என்ன சொன்ன? உனக்கு திமிர் அதிகமாயிடுச்சு. அவ சொன்னதுல தப்பு இல்லையே. உனக்கு புத்தியே கிடையாது. நீரஜ், எப்ப போறோம்? நீங்க யாரும் வர வேண்டிய அவசியமே இல்ல. அங்க போறது ஆபத்தான விஷயம். நான் அங்க தனியா போறேன். நாம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணோம். உனக்கு ஞாபகம் இருக்கா? உங்க அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க 7 பேர் எப்பவும் உன் கூட இருப்போன்னு. அது என்ன நடந்தாலும் சரி. போலாண்டா. ஷிம்பார் காட்டை பத்தினதெல்லாம் சும்மா கதை தான். ஒன்னும் ஆகாது. போய் பார்த்துட்டு வரலாம். சரி, எப்போ போகணும்? இப்போ உடனே கிளம்பணும். என்ன? இததான் நானும் எதிர்பார்த்தேன். நான் SUV புக் பண்ணியிருக்கேன். நீங்க எல்லாரும் வருவீங்கன்னு எனக்கு தெரியும். வீட்டுக்கு போயிட்டு கரெக்டா 1/2 hourல எல்லாரும் நீரஜ் பில்டிங் வெளியே வந்துருங்க. நான் அப்புறம் பூனம் 2 பேரும் நீரஜோட பக்கத்து விடுதான். அப்ப நம்ம அங்கேயே சந்திப்போம். நீ சரியா சொன்ன. ஓகேப்பா, இந்த சைக்கோக்கும் இன்ஃப்ளூயன்சர் பில்டிங்க்கும் பக்கத்துல மீட் பண்ணலாம். இன்னும் 1/2 hourல நம்ம கிளம்பணும். நாம அங்க போகக்கூடாதுன்னு தான் இப்பவும் எனக்கு தோணுது. எனக்கு ஏற்கனவே பயமா இருக்கு. கார்ல பாட்டாவது போடுங்க. அதெல்லாம் போட முடியாது. ஏன் போட முடியாது? இந்த கார்ல மியூசிக் பிளேயர் ரிப்பேரா இருக்கு. என்ன டப்பா கார் இது. என் அப்பாவோட போலீஸ் வேணா இதை விட நல்லா இருக்கும். ஆமா, அதுல 4 பேர் மட்டும்தான் உட்கார முடியும். மத்தவங்க எங்க உட்காருது? உன்னோட மடியிலையா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ சீக்கிரம் ஒரு SUV கார் ரெடி பண்ணியிருந்தேன். அதில் உனக்கு பிரச்சனையா? அவங்க வாழ்க்கையில் வேலை செய்கிறவங்களே எந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் உனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டமாக இருக்கா? சரி, இந்த பூனம் என்ன வேலை செய்கிறா? வெறும் ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டுட்ருக்கா. அதெல்லாம் பெரிய விஷயமா என்ன? அப்படி அந்த அளவுக்கு ஈஸினா நீயே இதை செஞ்சிருக்கலாமே வெட்டி பயலே. ஐயோ, என் விசுவாசமானவர்களே, உங்க சண்டையெல்லாம் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? பீமு அப்புறம் பிரியா கிட்ட கொஞ்சம் ஏதாவது கத்துக்கோங்க. பாருங்க, 2 பேரும் எவ்வளவு ஆழ்ந்த தூக்கத்துல தூங்கிட்டு இருக்காங்கன்னு. தூங்க தானே செய்வாங்க. ஏன்னா அவங்களோட பூசாரி அப்பா அவங்கள 4 மணிக்கு எழுப்பி பூஜையெல்லாம் பண்ண வைக்கிறாருல்ல. நீரஜ், கொஞ்சம் முன்னாடி பாரு. காய்ஸ், நான் பார்க்கறது உங்களுக்கும் தெரியுதா? ராகுல், ராகுல், டேய் உதவக்கறேன். என்னாச்சு? காரு மண்ணுக்குள்ள எப்படி போகுது? இல்ல எனக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதா? ஐயோ, என்ன இது? இந்த கார் எப்படி கீழே போயிட்டு இருக்கு? இங்க நிஜமாவே ஏதோ கிரீப்பியா இருக்கு. முதல்ல நாம இந்த இடத்தை விட்டு போய் ஆகணும். காரு மண்ணுக்குள்ள புதைஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்றது? நீ டென்ஷன் ஆகாத, தப்பிச்சிட்டோம்ல. அமைதியாரு. உங்க எல்லாருக்கும் கேக்குதா? யாரோ நடந்து வர சத்தம் கேக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்க இருந்து நாம போயிடணும். அதுவும் ரொம்ப சீக்கிரமா. என்ன எல்லாரும் பயந்தாங்கோலியா இருக்கீங்க? அண்ணே, இதுல பயப்படுறதுக்கு எந்த விஷயமும் இல்ல. ஆனா நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இங்க ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குது. சரி, நாம முன்னாடி போய் பார்க்கலாம். வழி கிடைக்கலாம்ல. இது யாரு? ஓடுங்க. அண்ணே, எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் தங்கச்சி கிட்ட வந்திருப்ப?
பீமு, ரியா, முன்னாடி போங்க. இவங்கெல்லாம் யாரு? அண்ணே, வாங்க சீக்கிரம் வாங்க. அதோ அந்த லைட் தெரியுது, அந்த பக்கம் போங்க. வாங்க காய்ஸ், சீக்கிரம் உள்ள வாங்க. சீக்கிரம் சீக்கிரம். அண்ணா, பீமு உன் மேல அம்பு பட்டுச்சுல? அந்த அம்பு திடீர்னு எங்க காணாம போச்சு? காய்ஸ், என்னோட போன் ஆஃப் ஆயிடுச்சு. என்னோடதும். வெறும் போன் மட்டும் இல்ல, ஜிபிஎஸும் ஆஃப் ஆயிடுச்சு. ஈவன் டார்ச் கூட இங்க வேலை செய்ய மாட்டேங்குது. அம்பு எங்க போச்சு? எனக்கு வலிச்சுதே. உனக்கு வலியெல்லாம் ஏற்படல, அத பிரம்மன்னு சொல்லுவாங்க பீமு. நான் உங்க 7 பேருக்காக தான் காத்துட்டு இருந்தேன். கடைசியா அந்த நாள் வந்துடுச்சு. வாயு அசுரா, என் அடிமையே, எனக்கு அந்த 7 பசங்களும் வேணும். சரி முதலாளி, நான் எல்லாரையும் பிடிச்சிடுறேன். ஏன்னா இவங்க அந்த 7 பேரோட வம்சங்கள் தானே. 700 வருஷம், 7 பேர். இனிமேதான் ஆட்டம் ஆரம்பமாக போகுது. அடுத்த எபிசோட்ல பாருங்க, எப்படி நீரஜோட ஃப்ரெண்ட்ஸும் நீரஜோட அப்பாவை காப்பாத்துறங்கிற பேர்ல ஒரு பேய்த்தனமான விளையாட்டுல மாட்டிக்கிட்டாங்க. நீரஜுக்கு தான் அப்பாவோட குரல் ஒரு கதவுக்கு பின்னாடி இருந்து கேட்டுச்சு. அவன் அங்க இருந்து அந்த கதவு கிட்ட ஓடி போன போது திடீர்னு அவன் ஒரு ரயில்வே ட்ராக்ல நின்னுட்டு இருந்தான். அவனோட நண்பர்களும் அங்க அவன் கூட வந்துட்டாங்க. அப்பதான் ஒரு ட்ரெயின் அவங்க முன்னாடி வந்து நின்னுது. நண்பர்கள் எல்லாரும் 2 பிரிவா பிரிஞ்சுட்டாங்க. ஒரே ட்ரெயின்ல அவங்க எல்லாரும் இருந்தும் கூட அவங்களால ஒருத்தர் சந்திச்சுக்க முடியல. கொஞ்ச நேரத்துல ட்ரெயினோட எல்லா கதவுகளும் ஜன்னல்களும் மூடிடுச்சு. ஆல்கெமிஸ்டின் சைகைக்கு வாய்சூர் தன்னுடைய பயங்கரமான விளையாட்ட ஆரம்பிச்சுட்டான். இப்போ கேள்வி என்னன்னா, இந்த பசங்களால இந்த ட்ரெயின்ல இருந்து வெளியே வர முடியுமா? அப்புறம் நீரஜால அவங்க அப்பாவை காப்பாற்ற முடியுமா? இல்ல இந்த பசங்க ஆல்கெமிஸ்டுக்கு பலி ஆவாங்களா? இது தெரிஞ்சுக்க பாருங்க தி 7 Sacrifice.